இன்றைக்கி நம்ம ஏபிசி ஜூஸ் தாங்க போட போகிறோம். இதுக்கு ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எடுத்துருக்கேங்க. நல்லா தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு தடவை அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா அடித்து எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதமான காய்கறியும் பழங்களையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இதுக்கு நான் தனியாக ஃபில்ட்ரு எடுத்து வடிகட்ட போகிறது கிடையாது. நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. அதனால் அதுலேயே நம்ம வடிகட்டி எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கூட சக்கை இல்லாமல் நல்லா லிக்விடாக சூப்பராக வடிகட்டிக்கிட்டாச்சு. இது போல் எல்லாத்தையும் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த ஏபிசி ஜூஸ் ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவங்க வாரத்தில் 2 நாளைக்கு இந்த ஜூஸ் குடிங்க. ஹீமோகுளோபின் அதிகரிக்குங்க. ஹெல்த்தியான இந்த ஜூஸை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.